ரைட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி 2 பேருக்குமே மிக முக்கியமான ஒரு டோர்னமெண்ட். ஃபர்ஸ்ட் மேட்ச் சரியா போல, மீதி இருக்கக்கூடிய 2 மேட்ச் எப்படி இருக்க போது, கௌதம் கம்பீர் சொன்ன விஷயம் என்ன, அவங்களுடைய பயணத்தோட கடைசி ஸ்டாப் இதுவா இருக்குமாங்கிற மாதிரி பல டிஸ்கஷன் சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் பாருங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ விராட் அண்ட் ரோஹித் இவ்வளோ நாள் இந்தியன் டீமுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். 2011 இருந்து இப்போ வரைக்கும் சரியான ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. எஸ்பெஷலி விராட் கோலி அட் நம்பர் 3 உண்மையாலுமே அவர் வேற லெவலில் தெரிவிக்க விட்டுருக்காருன்னு சொல்லி ஆகணும். எவ்வளோ ரன்ஸ், எவ்வளோ செஞ்சுரி, எவ்வளோ இந்த டீமுக்காக பண்ணியிருப்பாரு இது எல்லாமே தெரியும். பட் இருந்தாலுமே இப்போ கௌதம் கம்பீர் என்ன பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னா, முழுக்க ஒரு யங் சைடாக போயிடலாம். இந்த ஃபார்மெட்டுக்கு ஒருத்தர், அந்த ஃபார்மெட்டுக்கு ஒருத்தர் இல்லாமல் எனக்கு எல்லா ஃபார்மெட்டுக்குமே ஒரு சில பிளேயர்ஸ் வந்துட்டு கண்டினியூவாக ஆடுற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா டெஸ்ட் T20 போயிட்டாங்க. ஓடிஐ மட்டும் வந்து போறதுனால டீம்ல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. ஸோ சுப்மன் கில்ல 2 ஃபார்மெட்டுக்கு நான் கேப்டனா போட்டுட்டு இந்த டீமை வேற லெவலில் பில்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி கௌதம் கம்பீர் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. சேம் அகர்கரும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதே விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் விராட் அண்ட் ரோஹித் சர்மா வந்துட்டு மற்ற ஃபார்மெட்ல நாட்டம் காமிக்கல. ஸோ இப்போ அவங்களுடைய ஃபார்ம் மேல கேள்விக்குறியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் நாங்கள் எப்படி அடுத்த வருஷம் வேர்ல்ட் கப்புக்கு எப்படி தயாராக முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க முடியும். 2027 ரொம்ப முக்கியம். அது வரைக்கும் அவங்க தாக்கு பிடிப்பாங்களா, அது வரைக்கும் அவங்களால கொண்டு போக முடியுமாங்கிற கேள்வியெல்லாம் எங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அஜித் அகர்கர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஓடிஐ ஃபார்மெட்ல நிறைய மேட்சஸ் கிடையாது. இப்போ ஒரு மாசம் நடக்குதா, 2 மாசத்துக்கு அப்புறம் அடுத்த மேட்ச், இந்த மாதிரி தான் இருக்கும். இவங்களுடைய ஃபார்மை அது வரைக்கும் கிராப் பண்ண முடியுமா, இன்னொரு 1 வருஷம் 1.5 வருஷம் தாக்கு பிடிப்பாங்களா, இந்த பிரச்சனைகள் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. ஸோ இதனால செட் ஆகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். பட் இந்த டோர்னமெண்ட் அப்படிங்கிறது டிசைடரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன விஷயம் நமக்கு தெரியும். பட் இருந்தாலுமே மிகச்சிறந்த இந்த 2 பிளேயருமே ஒரே ஒரு சீரிஸ் வச்சு முடிவு பண்றது சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம்ங்கிற மாதிரி ஃபேன்ஸும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் கௌதம் கம்பீர் அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் முடிவு. இப்போ ஹர்ஷித் ராணான்னு ஒருத்தர் டீம்ல இருக்காரு. அவருடைய பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் ஒரு 10 மேட்சஸ் நீங்க சீரிஸும் மற்ற கேம் எல்லாம் எடுத்து பாருங்க, ரொம்ப பூரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவருக்கு மட்டும் சான்ஸ் கொடுத்துட்டே இருக்காரு. மேபி கேகேஆர் கோட்டால அவர் இருந்தாரு, அவருக்கு கீழே அவர் இருந்ததுனால ஸோ கண்டினியூ ஆகிட்டே போயிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் கேள்வி எழுப்புறாங்க. ஸோ எவ்வளவு நல்ல பவுலர்ஸ் இருந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு சான்ஸ் கொடுத்து மேலே கொண்டு வரணும். முகமது ஷமி அதான் சொல்லியிருக்காரு, டீமுக்குள்ள நடக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, என்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை கேட்கவே கிடையாது, நான் ஃபிட்டாக இருக்கேன், ஐபிஎல் ஆடினேன், எல்லாமே ஓகே. ஸோ டீம் மேனேஜ்மெண்ட் இதுக்கு முன்னாடி கோச்சாக இருந்தவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு பிளேயருக்கும் கால் பண்ணி உங்களுடைய ஃபிட்னஸ் எப்படி இருக்குது, விளாட்லாமா, ஸோ அப்படிங்கிற மாதிரி ட்ரைனிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் ஸ்குவாட் செலெக்ஷன் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் எனக்கு கூப்பிடவே கிடையாது, நான் அப்படியே ஒதுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி முகமது ஷமியை சொல்லியிருக்காரு. இதிலிருந்து கிளியர் கட்டாக ஒரு விஷயம் தெரியுது, என்ன அப்படின்னா ஸோ டீமுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குங்கிற விஷயம். விராட் அண்ட் ரோஹிட்டும் இதை பற்றி பேசவே கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி முதல் மேட்ச் ஆஸ்திரேலியா கூட நடந்தது. அதில் 8 பால் பிடிச்சி டக் அவுட் ஆனார் விராட் கோலி. ஸோ இன்னொரு பக்கம் 8 ரன் மட்டும் அடிச்சு அவுட் ஆனார் ரோஹித் சர்மா. ஸோ இவங்களுடைய ஃபார்ம் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப போரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கில்லும் கம்மி ரன்னுக்கு தான் அவுட் ஆனாரு. அவரை பத்தி பேசலாம். அந்த மேட்ச்ல எல்லாருமே வந்துட்டு சீக்கிரமாவே அவுட் ஆனாங்கிற விஷயம் தெரியும். ஓடிஐ டீம் வந்துட்டு ரொம்ப செட் ஆக மாட்டேது. T20 மாதிரியோ டெஸ்ட் மாதிரியோ வந்துட்டு ஈஸியா வந்துட்டு டிசிஷன் எடுக்க முடிய மாட்டேது. இதனால ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி பிரச்சனையானுங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை தான் அதிகமா போயிட்டு இருக்கும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க விளையாடக்கூடிய சீரீஸ்ல இந்த சீரீஸ் ரொம்ப முக்கியமான ஒரு சீரீஸா இருக்கும் கைஸ். என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் தெரியும், விராட் கோலி ரோஹித் சர்மா அவங்க வந்துட்டு அடுத்த வேர்ல்ட் கப் வரைக்கும் கூட ஆடலாம். இன்னொரு 3 வருஷம் 4 வருஷம் ஃபிட்டா இருப்பாங்க. அது எல்லாமே நமக்கு தெரியும். அவங்க எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ். அவங்க இருந்தால் தான் சின்ன பசங்களுக்கெல்லாம் கைட் பண்ணி இப்படி விளையாடு ஒரு சில விஷயங்கள், கேம் உடைய நுணுக்கங்கள். கேம் அப்படிங்கிறது பேட்டிங் பவுலிங் மட்டும் கிடையாது. எங்க ஃபீல்டிங் நிற்கணும், எப்படி விளாடணும், எவ்வளோ ஓவருக்கு ஒருக்கா பால் சேஞ்ச் பண்ணணும், எப்போ வந்துட்டு எந்த பிளேயர் எங்கே நிற்க வச்சா கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயம் உள்ள இருக்கு. இது எல்லாமே தெரிஞ்ச 2 பேர் அப்படின்னா ரோஹித் அண்ட் விராட் கோலி. அவங்கள ஈஸியாகவே வந்துட்டு வெளியில் அனுப்பிட்டு இவங்க பிளான் பண்ணுற விஷயம் அப்படிங்கிறது சரியில்லை. இருந்தாலும் கௌதம் கம்பீர் என்ன டிசிஷன் எடுக்கிறாரோ அதுதான் முடிவாக இருக்குங்கிறதுனால இந்த சீரியஸ் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான மேட்சஸ். 2 மேட்ச்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் கௌதம் கம்பீர் அடுத்த டிசிஷனையும் மேக் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு சில மீடியாஸ் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே கௌதம் கம்பீரை பொறுத்த வரைக்கும் அவருடைய முடிவை எடுத்தது தான் அப்படின்னாலுமே இருந்தாலும் விராட் அண்ட் ரோஹித் மேல நம்பிக்கை வைக்கிறோம், இந்த சீரியஸ் நல்லா ஆடி கொடுப்பாங்க, ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் போயிட்டு இருக்கு. ஆக மொத்தத்தில் இந்தியன் டீமுக்குள்ள கிளியர் பிரச்சனை இருக்கு. சம்மி சொன்ன அந்த தகவல் மூலியமா 100% உறுதியாயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையுமே முறியடிக்கிறாங்களா ரோக்கோ அப்படிங்கிறத இந்த 2 மேட்ச் டிசைட் பண்ணும். ஆஸ்திரேலியாவும் அதுக்கு தகுந்த மாதிரி பலமா இருந்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ அடுத்த மேட்ச் 23ஆம் தேதி நடக்குது. அதுக்கப்புறம் சண்டே ஒரு மேட்ச் நடக்குது. இந்த 2 மேட்ச் ரொம்ப க்ரூசியல். இந்தியா என்ன பண்ண போறாங்க, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு வீடியோவோட மீட் பண்றேன். See you soon guys.